வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஈவினிங் செஷன் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு பெரிய கேப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் தொடர் சரிவு கொடுத்து அடுத்த சப்போர்ட்டான 3420 தொட்டதுலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ இங்கே 3480 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்தோன்னா கடந்த 3 ட்ரேடிங் செஷனில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் பவுன்ஸ் பேக், ஒரு செல்லிங் ஒரு பவுன்ஸ் பேக்காக, இதையும் நம்ம ஒரு செல்லிங் அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக், இதை தான் ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இப்போ க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கண்டினியூஸான செல்லிங்கும் நம்ம எதிர்பார்க்க முடியறதில்ல. அப்பப்போ கீழே பையிங் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3500 3520 இது இன்னும் ஒரு முக்கியமான இடமா தான் இருக்குது. ஈவன் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகியிருந்தால் கூட கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமாக இந்த ரேஞ்சில் இருக்கணும். இப்போ நம்ம 2 ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். இது ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்த்தா சரிங்களா. மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ லைன்லேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரணும். அப்படி இல்லைன்னா இந்த மேலே இருக்க வரைஞ்சிருக்க ப்ளூ லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும், இல்லை 3500 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரணும். மார்க்கெட் திருப்பியும் 3520 போய் டெஸ்ட் பண்ணுது அப்படின்னாலே மார்க்கெட் செல்லிங் சைடு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா. அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடமா இது இருக்குது. இது ஒரு ட்ரெண்ட் சேனல்ஸாக சரிங்களா. இந்த ட்ரெண்ட் சேனல் நோக்கி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு அப் ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இது இன்னொரு அப் ட்ரெண்ட் சேனல். எப்படி ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இது ஒரு அப் ட்ரெண்ட் சேனல். இந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைகிறதுனால நமக்கு ஹாரிசான்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் டயகனல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு கிடைக்குது சரிங்களா. இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஓரளவு பவுன்ஸ் பேக் ஆனாலும் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்படின்னா நம்ம 3500 வரைக்கும் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் செல்லிங்க்கு சாதகமாக. ஒருவேளை மார்க்கெட்டில் 3520க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் வந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் ரொம்ப தெளிவான டைரக்ஷன் கொடுக்குது. மார்க்கெட் கீழே வரல, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக போகுது அப்படின்ட்டு. அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு தடுமாற்றத்தில் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்லர்ஸ் பையர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் தொடர்ந்து மார்க்கெட் செல்லிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஹிட் பண்ணலாம். மேக்ஸிமம் 3500 வரைக்கும் செல் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.